ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குட் லக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷினை வந்து மூவ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து சாதாரண பெடல் மிஷின் தாங்க. பெடல் மிஷின்லேயே இது கொஞ்சம் பெரிய மிஷின். இப்போ இதை எப்படி மூவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். எப்பயுமே வீல் வந்து நம்ம சைடு தான் சுற்றணும், ஆப்போசிட் சைடு சுற்றக்கூடாது. ஓவர்லாக் மிஷின் மட்டும்தான் ஆப்போசிட் சைடில் வரும். இந்த மாதிரி சாதாரண பெடல் மிஷின், தைக்கிற மிஷின் வந்து நம்ம பக்கம்தான், அந்த வீல்னால் சக்கரம் நம்ம பக்கம்தான் வரணும். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நிப்பாட்டி போட்டு பழகுங்க. அரை மணி நேரம் 1 ஹவர் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். வீல் வந்து நம்ம பக்கம் வரணும். ஆப்போசிட் சைடு போனால் மிஷின் வந்து கொஞ்சம் வேலையாயிரும். இப்போ பாருங்கள், பெடல் போட்டு நீங்கள் பழகுனதுக்கு அப்புறம் வந்து ஒரு கோடு போட்ட மிஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. பெடல் போடையில் வந்து நண்டுக்கால், அதாவது அந்த ஊசிக்கிட்ட ஒரு இது மாதிரி இருக்கும், அதை தூக்கி விட்டுட்டு தான் நீங்கள் பெடல் போடணும். அதுக்கப்புறம் வந்து கோடு போட்ட பேப்பரில் அந்த கோட்டு மேலேயே ஸ்ட்ரெயிட்டாக நேராக அடிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். இது வந்து கோடு போட்ட பேப்பர். கோடு போட்ட பேப்பரில் அப்படியே நெட்டாக நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டாக அடிக்கணும். கடைசி எண்டு வரையும் நீங்கள் அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கோடு போடாத பேப்பரில் அதே மாதிரி நீங்கள் அடித்து பாருங்கள். கோடு போடாத பேப்பரில் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நூல் கோர்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த மிஷின் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். நம்ம வந்து கடை காலி பண்ணுற ஸ்டேஜ் வந்தோடனையும் நான் வந்து இந்த மிஷினை வந்து சேல்ஸுக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்காக போய் நான் அவங்க வீட்டில் போய் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள், கோடு போடாத பேப்பரில் ஸ்ட்ரெயிட்டாக போடணும், கோணாவலாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் மிஷினை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பழகுங்க. நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கோம், 4 வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து 1 பை 1 பாருங்கள். ரொம்ப கிளியராக இருக்குது. தெரியாதவங்க கூட ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். மிஷினை மூவ் பண்ணுறத போட்டிருக்கேன் பாருங்கள். மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூல் கோர்த்து எப்படி தைக்கலான்றதையும் நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குச்சி ஏதாவது ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. நான் வந்து எதுவும் அவங்ககிட்ட இல்லை கம்பி, அதனால் நான் ஒரு குச்சி தான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி நூல் சுற்றலாம் அப்படின்றத நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நூல் சுற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு மிஷின்லேயே ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் நூல் சுற்றிக்கோங்க. இது வந்து பாபின் கேஸ் கட்டு ஒன்று இருக்கும், கேஸ் கட்டி நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், பாபினில் நம்ம நூல் சுற்ற போகிறோம். நூல் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். லைட்டாக ஒரு சுற்றிட்டு அந்த கம்பியில் வந்து கோர்த்துட்டு அப்படியே நம்ம சுற்றலாம். நூல் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே போதும். அழகாக நூல் வந்து சுற்றிடும். நூல் வந்து சிக்கு இல்லாமல் சுற்றணும், சிக்கல் இருக்கக்கூடாது. கரெக்டாக லூஸ் விடாமல் டைட்டாக வந்து பிடிச்சி சுற்றிக்கோங்க. இந்த கம்பி வந்து அந்த வீலில் அழுத்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பாபின் சுற்றிடும். கம்பியை வச்சு அந்த வீலில் பாபினை அழுத்துங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், நூல் வந்து அழகாக சுற்றிடும். இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் சுற்றிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன்னு. ஒரு சில மிஷினில் ஆப்ஷன் இருக்கும், இந்த மிஷினில் வந்து இல்லை. இது வந்து நான் கடையில் கற்றுக் கொடுக்குறதுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் சின்ன கடை பத்தாமல் இருந்தனால நான் அதை வந்து நம்ம டெய்லரிங் கிளாஸ் வந்தவங்கள்ட்டே வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், சிக்கு இல்லாமல் சுற்றி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நூல் கோர்க்கிறது எப்படின்றத பார்ப்போம். இந்த இதில் 3 ஹோல் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியில் உள்ள ஹோலில் கொடுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியுதான்னு தெரில, காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து 2 தட்டு மாதிரி இருக்கும் உள்ளே சின்னதாக. அந்த கேப்பில் வந்து நம்ம கொடுத்து அப்படியே உள்ளே எடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுங்க. ரெண்டு தட்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கரெக்டாக கொடுத்து எடுத்துருங்க.
எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே ஒரு ஹோல் இருக்கும், அதுலேயும் கொடுத்து வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊசியில் நம்ம கோர்க்க போகிறோம். ஊசியை மேலே நிமித்தி வச்சு அந்த பக்கம் இருந்து தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஊசியில் நூல் கோர்க்கையில் இந்த சைடு இருந்து கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கேன் ப்ளவுஸ் கட்டிங், அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ரொம்ப தெளிவாக கிளியராக போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் கேஸ் கட்டு. இது வந்து பெரிய மிஷினுக்குள்ள கேஸ் கட்டு. அதே மாதிரி பாபினும் அதுதான். இதே சின்ன மிஷின்னா பாபினும் கேஸ் கட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நூல் சுற்றுறது தான் பாபின், அது வந்து கேஸ் கட்டு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் எப்படி நூல் கோர்க்கணுன்றது பாருங்கள். அந்த கேஸ் கட்டில் சின்னதாக ஒரு கேப் இருக்கும், அது வழியாக கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நூலை விட்டுட்டு அப்படியே மாட்டணும். பாருங்கள் எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். கரெக்டாக வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும், டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். சவுண்டு கேட்டாலே நீங்கள் மாட்டினது கரெக்டு. இப்போ எடுக்கிறது எப்படி எடுக்கணுன்றது பாருங்கள். அதே மாதிரி மாட்டுறதை இன்னொரு தடவை தெளிவாக போடுறேன். இந்த ஓப்பன் வந்து ஊசிக்கு நேராக வரணும், மேலே பார்த்த மாதிரி வரணும். பாருங்கள், திரும்ப வச்சு மாட்டி காட்டுறேன். அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். சவுண்டு கேட்டாலே நம்ம மாட்டினது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஊசியில் நம்ம கோர்த்த நூலை பிடிச்சிட்டு லைட்டாக வீலை சுற்றி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற நூல் வந்து கேஸ்கட்லேருந்து வந்துடும். நூலை வந்து இப்படி தான் எடுக்கணும். எடுத்து அந்த நண்டுக்காலுக்கு ஊடால கொடுத்து பின்பக்கம் விட்டுருங்க. நண்டுக்கால்னால் துணியை வந்து அமைக்கி பிடிக்கிற இடம் தான் நண்டுக்கால். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த பின்பக்கம் தூக்கி விட்டிங்கன்னா நண்டுக்கால் தூக்கிடும். இப்போ பேப்பரில் நம்ம ஒரு தையல் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ தெளிவாக நீட்டாக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது வந்து பேசிக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம வந்து தைச்சிக்கலாம். பேசிக் தெரிஞ்சுக்கிறணும். பேப்பரில் நம்ம ஏன் தையல் போட்டு பார்க்குறோன்னா நேராக வரணும், தையல் வந்து நேராக வரணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெளிவாக வந்திருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க. இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சிடலாம். இது வந்து மிஷினில் சைடில் இருக்கும். இது வந்து சின்ன தையல், பெரிய தையல் அந்த மாதிரி வச்சுக்கிறது. பொடி தையலாகவும் வச்சுக்கலாம், பெரிய தையலாகவும் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இப்போ நார்மலாக வந்து நீங்கள் 3ஆம் நம்பரில் வச்சிங்கனாலே அது வந்து நார்மல் தையல். பெருசும் கிடையாது, சிறுசும் கிடையாது, நார்மலாக மீடியமாக வச்சுக்கிறது 3ஆம் நம்பரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டென்ஷன், இது பேர் வந்து டென்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நூல் வந்து போயிடும், ரொம்ப லூஸாக இருந்தாலும் கொத்து கொத்தாக நூல் வரும். தைக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். இப்போ இதை எப்படி சரி பண்ணி மூவ் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். மேல் பக்க தையலில் பிரச்சனை, மேல் பக்கம் இல்லை அல்லது கீழ்ப்பக்கம். இப்போ மேல் பக்கம் பிரச்சனைனா கீழே வந்து கேஸ்கட்டில் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி கீழ்ப்பக்க அடியில் உள்ள தையல் பிரச்சனை அப்படின்னா மேலே தான் ப்ராப்ளம்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மேல் பக்க தையலில் பிரச்சனை அப்படின்னா கேஸ்கட்டை தான் நீங்கள் பார்க்கணும். கேஸ்கட்டில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நூல் வந்து வர சிரமப்பட்டு லூப் அடிக்கும், கொத்து கொத்தாக தையல் வரும், தையல் தெளிவாக விழுகாது. அதே வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நூலே வராது. அதனால் கேஸ்கட்டு வந்து அதுலேயும் அந்த ஸ்க்ரூ வந்து மீடியமாக இருக்கணும், டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. மிஷின்லேயும் அதே மாதிரி தான். இந்த டென்ஷனில் வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருந்தால் நூல் வரவே வராது. அப்புறம் நூல் வந்து நீங்கள் அந்துக்கிட்டே இருக்கும், ஓயாமல் அந்து போகிறதுக்கு காரணம் அதுதான். இதே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா தையல் வந்து அப்படியே கொத்து கொத்தாக விழுகும். அதுக்காக தான் காரணம். இதை வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் டைட் பண்ணி காட்டுறேன். நூல் வந்து வர ரொம்ப கஷ்டப்படும், அப்போ நூல் வந்து அந்து போயிடும்.
அதனால் மீடியமாக வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுதான் கேஸ் கட்டும். இதனால தான் தையலில் பிரச்சனை வரும், வேறு எதுலேயும் வராது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் காட்டுறேன். இந்த ஸ்க்ரூ வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த டென்ஷன்லேயும் அப்படி இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், ஊசி வந்து எப்படி கழட்டி மாட்டலான்றதையும் நான் சொல்கிறேன். இந்த மிஷின் வந்து இதே பெடல் மிஷின்லேயே சின்ன மிஷின்னா 16ஆம் நம்பர் ஊசி வரும். இது வந்து பெடல் மிஷினில் கொஞ்சம் பெரிய மிஷின். இதுக்கு வந்து 18ஆம் நம்பர் ஊசி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஊசி கழட்டி மாட்டுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இந்த ஊசியில் வந்து உருண்டையாக இருக்கும். இப்போ பாருங்கள், சப்பட்டையாக எங்கேயுமே இல்லை. சின்ன மிஷின்னா ஊசி வந்து சப்பட்டையாக இருக்கும், ஒரு ஓரமாக சப்பட்டையாக இருக்கும். இது வந்து எல்லா பக்கம் உருண்டையாக இருக்குது. பாருங்கள், நம்பர் காட்டுறேன், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இது வந்து 18ஆம் நம்பர் ஊசி. உங்கள் பெடல் மிஷின் பெருசு அப்படின்னா 18ஆம் நம்பர் வாங்கிக்கோங்க. இதே பெடல் மிஷின் சின்னது அப்படின்னா 16ஆம் நம்பர் வாங்கிக்கோங்க. 16ஆம் நம்பர் ஊசி வந்து சப்பட்டையாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஊசி எப்படி மாட்டணும்னு சொல்லித்தரேன். இந்த சைடில் பள்ளமாக இருக்குது இல்லையா, அந்த பள்ளத்தில் வந்து ஊசி கரெக்டாக நிற்கணும். அதே மாதிரி ஊசியிலையுமே ஒரு பக்கம் பள்ளம் இருக்கும், ஒரு பக்கம் மேடாக இருக்கும். அதே ஊசியில் பள்ளம் பக்கத்தை அப்படியே வந்து இந்த பள்ளத்துக்கு நேராக வச்சு அப்படியே மாட்டிடுங்க. பாருங்கள், நான் மாட்டி காட்டுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பள்ளத்தை வந்து நான் ஏன் இந்த பக்கம் ஊசியில் எதுக்காகனா, அந்த நூல் வந்து அந்த பள்ளத்தில் படிஞ்சு தான் நமக்கு வந்து தையல் வந்து விழுகும். நீங்கள் மேடு பக்கம் வச்சிட்டிங்கன்னா நூல் வந்து ஓயாமல் அந்தந்து போகிறதுக்கு அதுவும் கூட ஒரு ரீசன். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த ஸ்க்ரூவை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வைங்க. நான் உங்களுக்கு பள்ளம் தெரியணுன்றக்காக தான் அந்த ஸ்க்ரூவை மொத்தமாக கழட்டிட்டு காமிச்சேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொரடை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஊசியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பள்ளம் பக்கம் வெளிப்பக்கமாக இருக்கணும். இப்போ வச்சாச்சு, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக மாட்டிக்கோங்க. நூல் எப்படி மாட்டியிருக்குன்றதை நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. ஒரு சிலருக்கு உள்ள பாபின்லேருந்து எல்லாமே சரி பண்ணாலும் நூல் வராது. அப்படி இருக்க மிஷினில் மட்டும் லைட்டாக ஊசியை கொஞ்சம் இறக்கி மாட்டிடுங்க, அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் கிடையாது. அதாவது பாபினில் நூல் வராதவங்க மட்டும். இப்போ பாருங்கள், நான் தச்சு காட்டுறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் தைக்க பழகிக்கோங்க. அதே மாதிரி பெல்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் டைட்டாகவும் இருந்தால் நீங்கள் பெடல் போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அந்த பல்லு சக்கரம் நகலாது. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் மிஷினை வந்து துடைச்சி நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கே ஃபுல்லாக நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு நாள் விட்டு விட்டு ஆயில் போட்டுக்கோங்க. நல்லா துடைச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கனாலே உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.